தோழர் அதிகமான் அவர்கள் பெரியாரை பற்றிய ஒரு நேரில் ஊருக்கு எங்கள் தருமபுரி வந்து பெரியாரை பற்றி ஒரு கூட்டம் பேசினார். அதன் பிறகு தமிழ் காமராசன் அவர்கள் வந்து தமிழ் நாத்தியம் என்ற தலைப்பில் பேசினார். அடுத்த தோழர் கே ராஜன் அவர்களை அணுகி அம்பேத்கர் அவர்கள் புத்தகத்தை பற்றி பேச அழைத்தேன். சிறிது காலத்துக்கு முன்னால் அந்த புத்தகங்களை படித்திருந்தேன் நான். அதனால ரொம்ப ஆர்வமாக அவரை அழைத்தேன். அவரும் வருவதாக கூறினார். சில காலம் கழித்து தேடுதல் மற்ற விஷயம் வந்ததுனால அவரிடம் பேச முடியவில்லை. மீண்டும் அழைத்த பொழுது பேசும்பொழுது கொஞ்சம் தள்ளி போட வேண்டாம் சொன்னார். நாம் ஜூம் மீட்டிங் போட்டுக்கொள்ளலாம் என கேட்டுக்கொண்டேன். அப்போதான் சரி என்று ஒத்துக்கொண்டார். அப்போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் சூத்திரர்கள் யார், அவர்கள் எவ்வாறு சூத்திரர்கள் மாறினார்கள் என்ற புத்தகத்தை பற்றி பேசலாம் என்று கூறினேன். அப்போது அவர் அருமையான ஒரு யோசனை சொன்னார். நான் முதலிலிருந்து ஆரம்பித்த அம்பேத்கர் புத்தகங்களை தொடர்ந்து பேசலாமே என்றார். அது உண்மையாக அருமையான யோசனையாக தெரிந்தது. அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு பரிமாணங்கள் இருந்தாலும் அனைவருக்கும் தெரியும், இந்திய வரலாற்றை புரிந்து கொள்ளும் முறையில் ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டியவர். அது மட்டுமல்லாமல் அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் இன்று வரை சொல்லவும் மறுக்கிறார்கள், அடுத்து எடுத்து சொல்லவும் மறுக்கிறார்கள். 2 விஷயங்கள் இந்திய சமுதாயத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஒன்று தீண்டாமை, 2 ஒரு குறிப்பிட்ட மக்களை பிறப்பின் அடிப்படையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைத்து அனைத்து அதிகாரம், பதவி, அனைத்து விஷயங்களையும் அவர்களை ஒதுக்கி வைத்தல். இந்த 2 விஷயங்கள் தான் இந்திய சமூகத்தின் அடிப்படையான விஷயங்கள். ஆனா இதை பற்றி தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள், இது எவ்வாறு நடந்தது இது என்ற ஆராய்ச்சிகள் மிக மிக குறைவு. அதை முழுக்க முழுக்க தோல்வித்து காட்டியவர் அம்பேத்கர். இன்று ஜாதிகளை பற்றி பேசும் மற்றவர்கள் கூட இதை பற்றி பேச மறுக்கிறார்கள், அல்லது அம்பேத்கர் எடுத்துக்காட்ட மறுக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அம்பேத்கரை முழுமையாக படிப்பது என்பது நமக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்ப அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை ஆரம்பித்துள்ளோம். இது தொடர்ந்து 2 வாரத்திற்கு ஒரு மாதிரி நடத்தலாம். உங்களுடைய கருத்துக்களை வந்து அவர் தோழர் கே ராஜன் அவர்கள் பேசி முடித்த பிறகு இதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் அவர் அந்த பேசிய பற்றிய விஷயங்களையும் நீங்கள் பேசலாம். நன்றி. ஹலோ, தொடர்ந்து கே ராஜன் பேசுவான்னு சொன்னீங்கன்னா தொடங்க. ஓகே. தொடர்ந்து தோழர் கே ராஜன் அவர்கள் பேசுவார். அன்புள்ள நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர் ராஜன் அம்பேத்கர் குறித்து பேச கூறிய போது எனக்கு சற்று தயக்கமாகத்தான் இருந்தது. அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு நீ யார் என்றெல்லாம் கேள்விகள் வந்தால் பதில் சொல்வது என்ன, எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பிறப்பு, வளர்ப்பு, இருப்பு, உறுப்பு எந்த வகையிலும் ஒடுக்கப்பட்டவன் என்ற அந்த வகைப்பாட்டுக்குள் நான் என்னை வைத்துக்கொள்ள இயலாது. ஏதோ டாடா பிர்லாவினுடைய பேரன் என்ற வகையில் பேசுகிறதாக நினைக்க வேண்டாம், அப்படி எதுவும் இல்லை. ஆனாலும் கூட ஒரு ஒடுக்கப்பட்டவன் என்ற அந்த வகையில் நான் அதற்குள் எந்த விதத்திலும் நான் வரமாட்டேன். நான் சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்பு தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரான முத்தரசன் அவர்களுக்கு மார்க்ஸ் விருது வழங்கிய போது சாதி பற்றியும் சாதி ஒழிப்பு பற்றியும் நீங்கள் ஏனைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றவர்கள் இடத்தில் நீங்கள் பேச வேண்டும், நீங்கள் எங்களிடத்திலேயே வந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது என்று அவர் சொன்னார். வேறொரு சமயத்தில் வேறொரு தோழரும் கூட அம்பேத்கர் குறித்து நாங்கள் தான் பேசுகின்றோம், அதை தாண்டி வேறு யாராவது பேசினால் அவரை இழிவுபடுத்துவதாக பேசுவது தான் நாங்கள் கேள்விப்படுகின்றோம், நீங்கள் எல்லாம் பேசக்கூடாதா என்று ஒரு சமயத்தில் என்னை கேட்டிருந்தார்.
நான் என்னுடைய சொந்த தயாரிப்புக்காக நான் அவருடைய நூல்களை தொடர்ந்து வாசித்தேன். இது இப்போதல்ல, சில பல ஆண்டுகளுக்கு முன்பு. அது பெரிதும் நான் ஆங்கிலத்தில் தான் வாசித்தேன். ஆங்கிலத்தில் வாசித்து ஆங்கிலத்தில் தான் குறிப்புகளும் எடுத்து வைத்திருந்தேன். தமிழில் பேச வேண்டும் என்பதற்காக நேற்று தான் இந்த தமிழ் புத்தகத்தையும் பெற்றேன். நான் தோழர் ராஜன் அவர்களிடம் சொல்லிய போது, அம்பேத்கர் எங்கிருந்து ஆரம்பித்தாரோ அந்த நூலிலிருந்தே நாம் ஆரம்பிப்பது சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று அவரும் அதனை ஏற்றுக்கொண்டார். ஸோ அந்த வகையில் எனக்கு இன்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய புத்தகம் என்பது முதல் புத்தகம் என்றால் அது காஸ்ட் இன் இந்தியா, தேர் மெக்கானிசம், ஜெனசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இந்தியாவில் சாதி, அதன் தோற்றுவாய், அதனுடைய இயங்கு விதம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இது உண்மையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்திய ஒரு 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 கருத்தரங்கில் அவர் நிகழ்த்திய உரைதான். அது 1916ஆம் ஆண்டு. இந்த ஆண்டை நாம் மறவாமல் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். 1916ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு வயது 25 தான். 1916இல் அவர் இந்த ஜாதிகளின் தோற்றம் பற்றி பேசிய போது இந்தியாவில் அதற்கு முன்பு இந்தியர்கள் யாரும் ஜாதி குறித்து அவர் பேசியது போல, அவர் அணுகியது போல அறிவியல் பூர்வமாகவும் பகுத்தறிவுக்கு உகந்ததாகவும் சரியான தர்க்க ரீதியாகவும் அதனை அணுகவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 1916 என்ற அந்த ஆண்டை நினைவு கொள்வது போல அவருக்கு முன்னால் யார் ஒருவரும் இந்தியாவில் ஜாதி என்பதனை அவர் போல அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவுக்கு உகந்ததாக தர்க்க ரீதியாக அணுகவில்லை என்பதனையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சில பல ஐரோப்பிய ஆய்வறிஞர்கள் அதனை அணுகி ஆய்வு செய்திருக்கின்றார்கள், அது குறித்து எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் அம்பேத்கர் தன்னுடைய நூலில் அவர்கள் எல்லாம் என்ன எழுதினார்கள் என்பதனை சற்று கோடிட்டு காட்டுவார். அவையெல்லாம் அநேகமாக இந்த யானையை பார்த்த பரமார்த்த குருவின் சிஷியர்கள் போலதான் அதனை எழுதியிருக்கின்றார்கள். வாளை பிடித்தவன் பாம்பு என்றும், அதன் காலை தடவியவன் அது ஒரு காலம், ஒரு தூண் போல இருப்பதாகவும், காதை தடவியவர் முரம் என்று யானையை வர்ணித்தது போல எல்லாம் சரிதான். அவர்கள் கூறியதெல்லாம் சாதி என்பதனுடைய வேறு வேறு பரிமாணங்கள் பற்றியதாக இருந்ததே ஒழிய அதனை முழுமையாக விளக்குவதாக இல்லை என்று அம்பேத்கர் கூறுகின்றார். அதனால் நான் இந்த பணியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் என்றும் அவர் கூறுகின்றார். அவர் கூறியுள்ள அந்த அறிஞர்கள் பல பேர் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதனையும் அவர் இந்த நூலில் எடுத்து காட்டுகின்றார். அவை எதுவும் தவறானவை அல்ல, அவர்கள் கூறியதெல்லாம் எதுவும் தவறானவை அல்ல. ஆனால் அவை எல்லாம் ஏதேனும் ஒரு பரிமாணத்தை விளக்குபவையாகத்தான் இருக்கின்றனவே ஒழிய ஜாதியை முழுமையாக விளக்குபவையாக அவை இல்லை. இந்த பணியை ஒரு இந்தியனை காட்டிலும் வேறு யாரும் சிறப்பாக செய்துவிட முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அந்த பணியை அவர் இதனை பேசும் வரையில் அதற்கு முன்பாக யாரும் அதனை அணுகி இதனை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியதில்லை. அவர் பிறந்த அவருடைய பின்னணி என்பதும் அவருடைய அக்கறை என்பதும் அவரை இதனை பணியை எடுத்து செய்திருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் எழுதிய இந்த நூல் அது 1917ஆம் ஆண்டு இந்தியன் ஆன்டிகுட்டி என்ற ஒரு சஞ்சிகையில் அது பதிப்பும் கண்டது. ஆனால் அவருக்கு பிறகு இந்தியாவில் ஜாதியை அறிவியல் பூர்வமாக அல்லது வேறு வகை வார்த்தைகளில் கூற வேண்டும் என்றால் ஒரு மார்க்சிய நோக்கில் சாதி, அதனுடைய தோற்றம், அதனுடைய இயங்கு விதம்
அதனுடைய வளர்ச்சி என்பதனை ஆய்வு செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்களுடைய காலம் என்பது அம்பேத்கர் இதனை எழுதிய காலத்தோடு ஒப்பிடும் பொழுது மிக மிக பின்னால் வருகிறது. எனக்கு தெரிந்து ஜாதி என்பதனை மிகவும் அறிவியல் பூர்வமாக அணுகி வந்த முதல் புத்தகம் என்று நான் கருதுவது காஸ்ட் அண்ட் ரேஸ் என்ற GS குரியே அவர்கள் எழுதிய புத்தகம்தான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டவராக இருந்தவர்தான். இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி படித்தவரான GS குரியே சமஸ்கிருத இலக்கியங்களிலும் பாலி மொழி இலக்கியங்களிலும் ஆழ்ந்த புலமை கொண்டவராக அவர் இருந்தார். PC ஜோஷி அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த வரையில் அவரெல்லாம் மிகவும் நெருக்கமாக இவர்களை போன்றவர்களை கட்சியோடு பிணைத்து வைத்திருந்தார். அதன் பிறகு எல்லாம் மாறிவிட்டு அது வேறு கதை, அதற்குள் செல்ல வேண்டாம். GS குரியே இந்தியாவினுடைய சாதி என்பதனுடைய தோற்றம் என்ன, எவ்வாறு தோன்றியது, இந்தியாவில் தோன்றிய இந்த ஜாதிகளுக்கும் இந்தியாவில் வந்து குடியேறிய இனங்கள் என்ற பதம் இன்றைக்கு பெருமளவுக்கு அது அறிவியல் பூர்வமானது அல்ல என்ற புரிதலுக்கு அநேகமாக எல்லோருமே வந்திருக்கின்றார்கள். மானுடவியல் அறிஞர்கள், மரபணுவியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், சமூகவியல் அறிஞர்கள் எல்லோருமே அந்த கருத்துக்கு வந்திருக்கின்றார்கள். வேறு வேறு இனங்கள் என்று சொல்வது அர்த்தமற்றது என்பது போல கருத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு மானுட கூட்டம், பாப்புலேஷன் என்ற ஒரு பதத்தை தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். சரியாகவே இருக்கலாம். ஆனால் அவருடைய காலத்தில் அது இனம் என்ற வார்த்தையை இதனை குறிப்பதற்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே குரியே அவர்கள் கேஸ்ட் அண்ட் ரேஸ் இன் இந்தியா என்ற அந்த புத்தகத்தை 1932ஆம் ஆண்டு தான் அவர் எழுதுகின்றார். An introduction to the study of Indian history, இந்திய வரலாற்றை படிப்பதற்கு ஒரு அறிமுகம் என்ற நூல் D.D. கோசாம்பி அவர்களால் எழுதப்பட்டது. அது ஒரு மிகச்சிறந்த புத்தகம். அது மார்க்சிய நோக்கில் இந்திய வரலாற்றில் ஜாதி வகிக்கும் பாத்திரம் என்பது குறித்தும் ஆய்வு செய்த ஒரு அருமையான நூல். D.D. கோசாம்பி உங்களுக்கு தெரிந்திருக்கும். நேற்று கூட வச்சுட்டேன் சார். ஹலோ, கேக்குதுங்களா பேசுறது? யாரோ ஒருத்தருக்கு ஒன்றும் கேட்கல. ராஜன் சார், நான் எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நல்லா தெளிவா கேக்குதுங்க சார். வீடியோ ஆடியோ பர்ஃபெக்ட்டா இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு அவருக்கு ஏதோ இஷ்யூ நினைக்கிறேன். ஃபைன், ஓகே. ஸோ D.D. கோசாம்பி அந்த நூலை எழுதிய போது அது 1940ஆம் ஆண்டு தான் அதனை எழுதியிருக்கின்றார். அவருக்கு பிறகு சூத்ராஸ் இன் ஆன்ஷியன்ட் இந்தியா என்ற நூலையும், இந்திய நிலப்பிரபுத்துவம், இந்தியன் ஃபியூடலிசம் என்ற நூலையும் எழுதிய R.S. சர்மா அவர்கள் இவர்கள் எல்லோரை காட்டிலும் ஜாதியை இன்னும் சற்று நுணுகி ஆய்வு செய்தவராக அந்த நூலில் எழுதுகின்றார். ஆனால் அவருடைய முதல் நூல் சூத்ராஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா அது 1958ஆம் ஆண்டு தான் வெளிவருகிறது. அதாவது அம்பேத்கர் அவர்கள் இறந்ததற்கு பிறகுதான் அது வருகிறது. அதற்கு பிறகு சுவிரா ஜெய்ஸ்வால் காஸ்ட் 1998, ஜீன்ஸ், பீப்புள் அண்ட் லாங்குவேஜஸ், லுக்கா காவேலி ஸ்போர்சா, ஒரு இத்தாலிய மரபணு ஆய்வு அறிஞர். அந்த மரபணு ஆய்வு அறிஞர் அவர் இத்தாலியை சார்ந்தவர். ஆனால் அவருடைய கல்வி புலத்துக்கு எழுதிய நூல் மிகப்பெரிய நூல். ஆனால் நம்மை போன்ற அவரது கல்வி புலத்தை சாராத பொதுவான மக்களுக்காக அவர் எழுதிய நூல் ஜீன்ஸ், பீப்புள் அண்ட் லாங்குவேஜஸ், மரபணு மற்றும் மக்கள் கூட்டம், மொழி இவற்றுக்கு இடையேயான இந்த உறவை குறித்து அவர் எழுதியிருக்கின்ற இந்த நூல் மிக மிக முக்கியமானது. இது 2000 ஆண்டு தான் வெளிவந்தது. மரபணு என்பதை பற்றிய விவாதங்கள் என்பவையே 1956இல் டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு குறித்து பிரான்சிஸ் கிரிக் அவர்களும் வாட்சன் அவர்களும் கண்டறிந்து கூறியதற்கு பிறகுதான் மரபணு என்பதை குறித்து அதற்கும் மானுட கூட்டங்கள் என்பதற்கும் உள்ள உறவு குறித்து எல்லாம் பேசப்பட்டது. ஸோ இவை எதுவுமே நடைபெறாத ஒரு காலத்தில் 1930
16ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் எந்தவித முன் உதாரணமும் இல்லாது, எந்தவித முன் ஏறும் இல்லாது அவர் கட்டாந்தரையில் முதல் ஏரை நகர்த்தியவர் என்று என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று இருக்கிறது. அதாவது அவர் 1916 இதை எழுதிய போது சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஒன்று இருந்தது. அரப்பா மொஹஞ்சதரா என்று 2 நகரங்கள் புதையுண்டு இருந்து அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டன. ஆரிய நாகரிகம் என்று ஒன்று, அதுதான் இந்தியாவின் சகல நாகரிகங்களுக்கும் தாய். சமஸ்கிருத மொழி என்பதுதான் இந்தியாவின் சகல மொழிகளுக்கும் தாய் என்ற கருத்துக்கள் எல்லாம் மறுக்கப்படாத காலத்திலேயே அன்றைக்கே அவர் இந்த ஜாதி குறித்த, இந்த ஜாதியின் தோற்றம், அவற்றின் இயங்கு விதம், அவற்றின் வளர்ச்சி குறித்த இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்பதனையும் நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். இதை குறித்து அவர் எழுதும்போது மிகுந்த தன்னடக்கத்தோடு அவர் எழுதுகின்றார். தமிழில் சரியாக அந்த அவருடைய மொழியில் இருக்கக்கூடிய அந்த கவித்துவம் என்பது வரவில்லை. சரியாகத்தான் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள், ஆனால் அழகாக அது மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆங்கிலத்தில் அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்று பார்ப்போம். I need hardly received your complimentary of the subject. அது இருக்கட்டும். Subtler minds and abler pens than mine have been brought to the task of unraveling the mysteries of caste, but unfortunately still remain in the domain of the unexplained, not to say of the ununderstood. I am quite alive to the complex intricacies of a hoary institution like caste, but I am not so pessimistic as to relegate it to region of unknowable, for I believe it can be known. என்ன சொல்ல வருகிறார்? என்னை காட்டிலும் ஆழமான மனதை கொண்டவர்களும், என் பேனாவை காட்டிலும் வலிமையான பேனாக்களை கொண்டிருந்தவர்களும் இந்த புதிரை விளக்குவதற்கு, இதற்கு விடை காணுவதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போதும் இந்த ஜாதி என்பது விளக்கப்படாததாக, இன்னும் அதிகம் சொல்ல வேண்டும் என்றால் புரிந்து கொள்ளப்படாததாகவே இருக்கின்றது. I am quite alive to the complex intricacies of the hoary institution like caste. சாதி என்ற இந்த அமைப்பு, இந்த கட்டமைப்பினுடைய நீண்ட வரலாறு, சிக்கலான வரலாறு என்பதனை நான் முழுமையாக உணர்ந்திருக்கின்றேன். Hence I am not so pessimistic as to relegate it to region of the unknowable. ஆனால் இதனால் அதனை குறித்து புரிந்து கொள்ளவே இயலாது என்ற அந்த சந்தேகவாதத்திற்குள் நான் சென்றுவிட விரும்பவில்லை. அதை நிச்சயமாக அதனை புரிந்து கொள்ள இயலும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் என்று மிகவும் அடக்கத்தோடு அவர் ஜாதியை அணுகுகின்றார். நாம் அனைவருமே அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் அதுதான். நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் நான் இதனை செய்கின்றேன். ஆனால் என்னை காட்டிலும் இந்த துறையில் ஆழம் காலம் கொண்டவர்கள் ஏதேனும் கூறினால், நான் சொல்வதை தவறு என்பதனை எடுத்துரைத்தால், நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற இந்த அணுகுமுறையும் இந்த அவருடைய வார்த்தைகளும் அவருடைய நூல்களில் மீண்டும் மீண்டும் வருவதை நாம் காணலாம். அவருக்கு தெரிகிறது இந்த சிக்கலான இந்த கட்டமைப்பு குறித்து நாம் சொல்லுவதற்கு மேலாக சொல்லுவதற்கு மற்றவர்களுக்கு வார்த்தைகள் இருக்கும், மற்றவர்களுக்கு கருத்து இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்லும் வரையில் நான் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகின்றேன் என்ற வகையில் தான் அவர் இதனை அணுகுகின்றார். சாதி என்பதனை அவர் அணுகும்போது அவருக்கு சில முக்கியமான கருத்து என்பது எங்கு இருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டும். அவர் இந்திய மக்கள் பரப்பு 4 பழங்குடியினரின் கலவையே என்று சொல்கின்றார். ஆச்சரியமான விஷயம்தான். அவர்
அவருடைய எழுத்துக்களில் இந்திய மக்கள் பிறப்பு என்பது ஆரியர்கள், திராவிடர்கள், மங்கோலியர்கள், சித்தியர்கள் என்ற இந்த 4 பழங்குடிகள் வந்து இணைந்து ஒன்று கலந்து உருவானதுதான் இந்திய மக்கள் பிறப்பு என்பதனை சொல்லுகின்றார். நான் முன்னரே சொல்லியது போல 1916ஆம் ஆண்டு இதனை சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு 2000 ஆண்டில் அல்லது 2008ஆம் ஆண்டு மரபணு அறிவு, மரபணு ஆய்வுகள் எதனை கூறுகின்றன என்றால், இந்தியாவிற்குள் 4 அலைகளாக ஆப்பிரிக்காவிலிருந்து நேரடியாகவோ அல்லது ஆப்பிரிக்காவிலிருந்து ஏனைய பகுதிகளுக்கு சென்றோ இங்கு உள்ளே வந்திருக்கின்றார்கள். முதலில் வந்த 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த தென் திசை சதன் பாத் என்பார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து வடக்கே நகர்ந்து இன்றைய ஈரான், இன்றைய சிரியா, இந்திய ஈராக் ஆகிய பகுதிகளில் வழியாக இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு கடற்கரை வழியாக வந்து தென்னகம் வரை வந்தவர்கள் முதல் அலையில் வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த முதல் அலையில் வந்தவர்கள் பிறகு 2வது அலையில் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர்கள், பின்பு 6,000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது கிமு 8,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த 3 அலைகளாக வந்தவர்களும் ஒன்றிணைந்துதான் இன்றைய திராவிட இனம் என்பதனை அவர் கூறுவார். இன்றைய மரபணு அறிவியல் கூறுகிறது. ஆக அவர் சொல்லுவது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம். அவர் சொல்லுவதோடு அது ஒத்துப்போகிறது என்பதனை காணும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த 4 அலைகள் தவிர இந்தியாவிற்கு கிழக்கே சென்றவர்கள், இந்தியா வழியாக இந்தியாவிற்கு கிழக்கே சென்றவர்கள் 2 அலைகளாக கிழக்கே இருந்து வந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு பகுதியினர் ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஒரு நிமிஷம், ஏதோ அவசரம், ஒரு நிமிஷம். மன்னிக்கணும். இந்த அவருடைய இந்திய மக்கள் பரப்பு என்பது இந்த 4 பழங்குடி இனங்களால் ஆனது என்று அவர் சொல்வது சற்று மாறுபட்டு, ஆனால் அதுதான் இன்றைய மரபணு கூறுவதாக இருக்கிறது. அவர் சொல்வதில் ஒன்று அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அது இந்த 4வது அலை மேற்கிலிருந்து வந்தவர்களில் 4வது அலையில் வந்தவர்கள்தான் ஆரியர்கள் என்பது இன்றைக்கு எல்லா வகையிலும் நிறுவப்பட்ட ஒன்றாக மாறிப்போனது. அதனை மரபணு அறிவியல் கூறிய போது அதனை மறைப்பதற்கு இந்தியாவினுடைய மரபணு துறையில் இருந்தவர்களே முயற்சி செய்தார்கள் என்பதனையும் டாக்டர் டேவிட் ரீச் அவர் தன்னுடைய நூலில் அதனை பட்டவர்த்தனமாக ஆக்கியிருக்கின்றார். ஆரியர்கள் 4வது அலையில் வந்தவர்கள்தான் என்பதனை அன்றைக்கு தெரியாது. அன்றைக்கு நான் முன்னரே கூறியது போல சிந்து சமவெளி நாகரிகம் என்பதே அகழ்ந்தெடுக்கப்படாத காலம் என்பதனால் இவர்கள் உள்ளே வந்தது என்பது அவருக்கு தெரியாது. டேவிட் ரீச்சா என்பது தெரியவில்லை. டேவிட் ரீச் ஹூ வி ஆர் அண்ட் ஹவ் வி காட் ஹியர் என்ற அந்த நூல் 2018ஆம் ஆண்டு தான் வெளிவந்துள்ளது. ஆங்கிலத்தில், தமிழில் எல்லாம் இன்னும் வரவில்லை. இது அவருடைய கணக்கில் இல்லாத ஒன்று என்பதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வாறு வந்தவர்கள் தங்களுக்குள் போரிட்டு தாங்கள் அமைதியாகி அக்கம் பக்கத்தில் இருந்து வாழ ஆரம்பித்து தத்தமது கலாச்சார பண்பாட்டு கூறுகளை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி ஒருவரிடமிருந்து ஒருவர் உள்வாங்கி வாழத் தொடங்கினார்கள் என்பதை அம்பேத்கர் அவர்கள் எந்தவித மரபணு ஆய்வும் இல்லாத காலத்திலேயே, அது குறித்த எந்தவித ஞானமும் இல்லாத காலத்திலேயே
எந்தவித அகழ்வாய்வும் நடத்தப்படாத காலத்திலேயே, எந்தவித சமஸ்கிருத அடிப்படை இலக்கியங்களும் ஆங்கிலத்தில் பெரிய அளவில் வராத காலத்திலேயே அவர் இதனை கூறியிருக்கின்றார் என்பது மிகுந்த வியப்புக்குரிய ஒரு செய்தியாகத்தான் எனக்கு படுகின்றது. இவர்கள் இன்றைய மரபு என்ன கூறுகிறது என்றால், இவர்கள் 4 அலைகளில் வந்தவர்கள் இடையே ஒரு முழுமையான கலப்பு என்பது நடக்கவில்லை. ஆனால் இவர்களுக்கு இடையே ஓரளவுக்கு கலப்பு என்பது நடந்தது என்பதும், இந்த கலப்பு சுமார் 700 அல்லது 750 ஆண்டுகளுக்கு முன்பு நின்று போனது என்பதனையும் இன்றைய மரபணு ஆய்வுகள் கூறுகின்றன. குமாரசாமி தங்கராஜ் அவர்களுடைய கணக்குகளின்படி சுமார் 750-800 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கலப்பு என்பது ஒரு சிறு அளவு தான் நடந்திருக்கிறது. 2.5 கலப்பது என்பது நடக்கவில்லை. ஆனால் இந்த கலப்பு என்பது 750-800 ஆண்டுகளுக்கு முன்பு நின்று போனது என்று அவர் கூறும் கருத்து ஆர்.எஸ். சர்மா போன்றவர்கள் கூறுகின்ற இன்றிலிருந்து 1300 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 300 கிபி 300-400ஆம் ஆண்டுகளில் குப்த சாம்ராஜ்யம் என்பது உருவாகி நடந்த வரையில் இந்த கலப்பு என்பது ஓரளவுக்கு இருந்தது என்பதனை அவர்கள் தங்களுடைய இலக்கிய சான்றுகள் மூலமும் சில கல்வெட்டுகள், சில தாமிர பட்டயங்கள் ஆகியவற்றை கொண்டும் அதனை நிறுவுகின்றார்கள். ஜி.எஸ். குரியே அவர்களும் அதனை செய்கின்றார். ஆனால் இந்த வரலாற்று தரவுகள், இந்த அறிவியல் வளர்ச்சி இவை எதுவும் இல்லாத காலத்திலேயே அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கல்வி அறிவின் மூலம் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றார். மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், வேதங்களும் உபனிஷத்துக்களும் 1899-98ஆம் ஆண்டுதான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு கிடைக்கப்பெற்றுள்ளது. இங்கு வந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மேக்ஸ் முல்லர் அவர்கள் இங்கிருந்து கொண்டு போய் அதுவரையில் முழுமையாக ஒழுங்காக சமஸ்கிருதத்திலேயே அச்சு காணாத வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய 50 தொகுதி பதிப்புகளில் உள்ளடக்கியதாக ஈஸ்டர்ன் நாலேஜ் என்று, அதற்குள்ளாக இந்து மட்டுமல்ல, அதை தாண்டி பார்சிகளினுடைய ஜொராஸ்ட்ரியனிசம் குறித்தும் பௌத்தம் குறித்தும் ஏராளமான நூல்கள் 50 வால்யூம்ல அதை பதிப்பித்தார். அதிலிருந்து ஆர்.டி. கில்பர்ட் அவர் அதனை ஆங்கிலத்தில் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில் தான் ஆங்கிலத்திற்கு அந்த இலக்கியங்கள் எல்லாம் வந்தன. அம்பேத்கர் பல இடங்களில் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, சமஸ்கிருதத்தை நான் நேரடியாக படிக்கவில்லை என்பதனை பதிவு செய்திருக்கின்றார். அவர் ஆங்கிலத்தில் என்ன அவருக்கு கிடைத்ததோ அதனை கொண்டுதான் இந்த முடிவுகளுக்கு வந்திருக்கின்றார். தன்னுடைய சுயமான சிந்தனையின் மூலமும் அவருடைய உள் ஒளி மூலமும் அவருடைய தர்க்க ரீதியான சிந்தனைகள் மூலமும் இந்த முடிவுகளுக்கு அவர் வந்திருக்கின்றார். இந்திய மக்கள் பரப்பு, இந்த 4 பழங்குடிகள், அவர்களுக்கு இடையே ஆன கொண்டும் கொடுத்தும் கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக சில கூறுகளை உள்வாங்கியதுமாக அவர்கள் இருந்தபோது, அங்கு என்னுடைய ஜாதி உன்னுடைய ஜாதி, என்னுடைய கூட்டம் உன்னுடைய கூட்டம், என்னுடைய கூட்டத்திற்குள் தான் நான் திருமண உறவுகள் வைத்துக் கொள்வேன் என்பது போன்ற இந்த அகமண வேலி என்பது உருவான காரணத்தினால்தான் இந்தியாவில் சாதி என்பது உருவானது என்பது அவரது கருத்தாக இருக்கின்றது. பல வகையில் அதில் ஒரு உண்மையின் கூறு இருக்கிறது என்பதனைத்தான் இந்த நவீன மரபணுவியலும் நவீன காலத்தில் சமஸ்கிருத வாளிமொழி இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் தாமிர பட்டயங்கள் குறித்த ஆய்வுகள் செய்த ஜி.எஸ். குரியே போன்றவர்களும் ஆர்.எஸ். சர்மா போன்றவர்களும் அவர்களது மாணாக்கர்களாக அவர்களுக்கு பின்னே வந்தவர்களும் கூறுகின்றார்கள். கிட்டத்தட்ட இவர்கள் கூறுவதைத்தான் மரபணுவியலும்
இந்த நவீன காலத்தினுடைய மரபணு அறிவியலும் காட்டுகிறது என்பது மிகுந்த வியப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. வேலி யார் போட்டது என்ற கேள்வி அடுத்து வருகிறது. அகமண உறவு, என் ஜாதிக்குள் தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம், உன் ஜாதிக்குள் தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உனது மகன்களும் மகள்களும் உனது ஜாதிக்குள்ளாகத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எனது மகள்களும் அல்லது நானும் என்னுடைய ஜாதிக்குள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இந்த வேலியை யார் போட்டுக்கொண்டது என்ற கேள்வியை அவர் எழுப்புகின்றார். யார் போட்டுக்கொள்வார்கள்? எல்லோரும் அக்கம் பக்கத்தில் இருந்து கொண்டும் கொடுத்தும் உறவாடி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு வேலியை இட்டுக்கொள்வதற்கு யாருக்கு என்ன நோக்கம் இருந்திருக்க முடியும் என்ற ஒரு அருமையான கேள்வியை அவர் கேட்கின்றார். அந்த கேள்விக்கு அவரே அளிக்கின்றார். பிராமணர்கள் இந்த வேலியை போட்டுக்கொள்வதில் அவர்களுக்கு சாதகங்கள் இருந்தன. அவர்கள்தான் முதலில் இந்த வேலியை போட்டுக்கொண்டார்கள் என்பதனை சொல்லுவதோடு, ஆனால் அதற்காக அவர்கள்தான் சாதியையே உருவாக்கினார்கள் என்று சொல்லிவிட முடியாது. அப்படியெல்லாம் உருவாக்கிவிடவும் முடியாது. மனு தர்மம் என்பது ஜாதியை நியாயப்படுத்துகிறது, உண்மைதான். ஆனால் மனு தர்மமே அல்லது மனுவே இந்தியாவில் ஜாதியை உருவாக்கி இந்தியர்கள் அனைவரையும் வேறு வேறு ஜாதிகளாக பிரித்தார் என்று சொல்வது அறிவுக்கு ஏற்றதல்ல. அந்த விதத்தில் யாரும் சாதியை இந்த விதத்தில் உருவாக்கி அதில் அனைவரையும் அந்தந்த பெட்டிக்குள் அடைப்பது என்பதனை செய்துவிட முடியாது. பிராமணர்கள் தங்கள் நலனுக்காக தங்களை சுற்றி இந்த வேலியை இட்டுக்கொண்ட போது மற்றவர்கள் அவர்களை பார்த்து போலச் செய்தல், பிராமணர்களை பார்த்து அதுபோன்று போலச் செய்தல் என்ற விதத்தில் தான் மற்ற ஜாதிகளும் தங்களுடைய சாதிகளுக்குள்ளாக தங்கள் கூட்டத்துக்குள்ளாக அகமண முறை என்பதற்குள் சென்ற பொழுது ஜாதி கட்டுப்பட்டது, ஜாதி கெட்டிப்பட்டது என்று அம்பேத்கர் அவர்கள் கூறுகின்றார்கள். பிராமணர்கள் பற்றி 1000 குற்றங்கள் சொல்ல முடியும். குற்றங்கள் உண்மைதான், அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகம் இல்லை. நான் அல்ல, அம்பேத்கருடைய வார்த்தை. இன்று இருக்கும் நிலையில் இந்து சமுதாயத்தை மனு உருவாக்கவில்லை, அவர் உருவாக்கவும் முடியாது. பிராமணர்கள் உருவாக்கவில்லை, பிராமணர்கள் திணிக்கவில்லை. பல வகைகளில் குற்றம் இழைத்தவர்கள்தான், ஆனால் உருவாக்கியவர்கள் அல்ல. பயனடைந்ததனால் தமது தத்துவங்கள் மூலம் அதை காலமாக தொடர்வதற்கு துணை புரிந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் உருவாக்கவில்லை என்பதனை அவர் அறிக்கோடிட்டு காட்டுகின்றார். அவர் கூறாத விஷயம் அல்லது அவர் எழுப்பாத வினா என்னவென்றால், பிராமணர்கள் தங்கள் கூட்டத்துக்கு மட்டும் சுற்றி இது போன்று ஒரு வேலி போட்டி கொள்வதற்கு என்ன நோக்கம் இருந்திருக்க முடியும் என்ற வினாவை அவர் எழுப்பவில்லை. அவர்கள்தான் முதலில் தங்களை சுற்றி வேலி அமைத்துக் கொண்டார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது அவருக்கு பின்னால் வந்த ஏனைய அறிஞர்களால், அவர்களுடைய ஆய்வுகளால், அவர்கள் இலக்கியம், தொல்பொருள் போன்றவற்றை நடத்திய ஆய்வுகள் மூலம் அதனை நிறுவி இருக்கின்றார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. மரபணு ரீதியாக பார்த்தாலும் கூட இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பகுதியான பிராமணர்கள், அதுவும் குறிப்பாக வட மேற்கே இன்றைய பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர், அவர்கள் பிராமணர்களாக இருக்கலாம், வைசியர்களாக இருக்கலாம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மரபணு அடையாளங்களில் பெரும்பகுதி 4வது அலையில் இந்தியாவிற்குள் வந்த ஆரியர்கள் என்று நாம் சொல்லுகின்ற அவர்களுடைய மரபணு கூறுகள் இருக்கின்றன. அங்கிருந்து தென்கிழக்கே வர வர அவர்களுடைய அந்த ஆரியர்களுடைய மரபணு கூறுகள், அந்த மரபணு அடையாளங்கள் என்பது குறைந்து கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அங்கிருந்து டிஸ்டன்ஸ் வர வர அது குறைந்து கொண்டே வருகிறது. அத்தோடு சாதிய படிநிலைகளில் மேலிருந்து கீழே வரை, அதாவது பிராமணர்களில் இருந்து
இந்தியாவினுடைய பழங்குடி மக்கள் வரையில் பார்த்தோம் என்றால் அந்த பிராமண ஜாதியை அடுத்து இருப்பவர்களிடத்தில் அவர்கள் பிராமணர்களிடத்தில் இருப்பதை காட்டிலும் குறைவான அளவில் சிறு அளவுக்கு அந்த ஆரியர்களுடைய மரபணு அடையாளங்கள் இருக்கின்றன. அடுத்தடுத்த தட்டுக்கு வரும் பொழுது இது குறைவாக இருக்கிறது என்பதனைத்தான் இன்றைய மரபணு ஆய்வும் மரபணு அறிவியலும் கூறுகின்றன. இதுவும் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த வரையறுப்புக்கு ஒத்து வருவதாகத்தான் இருக்கிறது. அத்தோடு RS சர்மா அவர்கள் எழுதிய அந்த பண்டைய இந்தியாவில் சூத்திரர்கள் என்ற அந்த நூலிலும் இந்திய நிலப்பிரபுத்துவம் என்ற நூலிலும் இந்த சாதிகள் எவ்வாறு உருவானத என்பதை அவரும் அதனை எடுத்துரைக்கின்றார். இந்தியாவில் அவ்வாறு சாதியம் என்பது உருவான போதே இந்தியாவில் சில வர்க்கங்கள் இருந்தன என்று அவர் சொல்கிறார். வர்க்கம் என்பது நாம் சொல்லுகின்ற அந்த பொருளாதார ரீதியான ஒத்த உற்பத்தி முறைப்பாட்டில் இருப்பவர்கள் என்ற அர்த்தத்தில் இல்லை, கிளாஸ் பிரிவு கேட்டகரி என்ற அர்த்தத்தில் அவர் பயன்படுத்துகின்றார். அவ்வாறு 4 கிளாஸஸ் 4 வர்க்கங்கள் இருந்தன என்று அவர் அடையாளமும் சொல்கின்றார். பிராமணர்கள் அல்லது புரோகித வர்க்கம், சத்திரியர்கள் அல்லது இராணுவ வர்க்கம், வைசியர்கள் அல்லது வணிக வர்க்கம், சூத்திரர்கள் அல்லது கைவினைஞரும் ஏவலருமான வர்க்கம் என்று அவர் சொல்கின்றார். உண்மையில் அது வர்ணம், அது பிராமண வர்ணம், சத்திரிய வர்ணம், வைசிய வர்ணம், சூத்திர வர்ணம் என்ற இந்த வர்ணங்கள் தான். வர்ணங்களுக்கு இடையிலான கலப்பு என்பது நடந்த பொழுது உருவானவைதான் வெவ்வேறு ஜாதிகள் என்பதுதான் பிற்காலத்தில் RS சர்மா போன்றவர்கள் இந்தியாவினுடைய தொன்மையான இலக்கிய சான்றுகளையும் வேறு பல அரசியல் அரசு போன்றவை உருவாக்கி இருக்கின்ற ஆணைகள் போன்றவற்றில் இருந்தும் அவர்கள் வந்து சேர்கின்ற முடிவாக அது இருக்கின்றது. இந்த வர்ணங்கள் எவ்வாறு உருவாகின என்ற கேள்வியை அம்பேத்கர் அவர்கள் இந்த நூலில், அதாவது இந்தியாவில் ஜாதிகள் என்ற இந்த நூலில் அவர் எழுப்பவில்லை. அவர் வேறு நூல்களில் சூத்திரர்கள் யார் என்பதை பற்றி எழுதும்போது சூத்திரர்கள் யார் என்ற நூலில் அது குறித்து எழுதுகின்றார். அதற்குள் இப்போது நாம் செல்ல வேண்டாம். ஆனால் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்ற இந்த 4 வர்ணம் இருந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வர்ணங்களில் பிராமண வர்ணம் என்பது தன்னுடைய தூய்மையை, தன்னுடைய கூட்டத்தினுடைய தூய்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் என்ன என்பதனை அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய இந்த நூலில் கேட்கவில்லை. இந்த கேள்வி பதிலும் கேட்டிருந்தாலும் இந்த கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்வதற்கான தரவுகள் எதுவும் அவருடைய காலத்தில் இல்லை. ஆனாலும் அவர் சரியாக அதனை அடையாளம் கண்டிருக்கின்றார் என்பது ஆச்சரியமான செய்தி. ஏன் பிராமணர்கள் தங்களை சுற்றி இந்த வேலியை இட்டுக் கொண்டார்கள்? சாதாரணமாக ஒரு வேறு இடத்தில் இருந்து ஒரு புதிய இடத்துக்கு வருபவர்கள் அங்கிருக்கும் மக்களோடு இணைவதற்கும் கலப்பதற்கும் கொண்டு கொடுப்பதற்கும் தானே விரும்புவார்கள். ஆனால் இவர்கள் ஏன் அவ்வாறு கலப்ப விரும்பவில்லை? தங்களை தாங்களே தனியாக வேலி போட்டு ஒரு பெட்டிக்குள் அடைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம் என்ற அந்த கேள்வி சாதியினுடைய தோற்றம் என்பதற்கும் சாதி இவ்வளவு காலம் இருப்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு முடிச்சை அவிழ்க்கிறது என்று நான் கருதுகின்றேன். அவர் கேட்காத அந்த கேள்விக்கான விடை என்பது அந்த பிராமணர்களுடைய இலக்கியங்களில் இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அந்த இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த 1910ஆம் ஆண்டுகளில் அல்லது 1900 ஆண்டுகளில் அவருக்கு கிடைப்பதற்கு வழி இல்லை. அவை 1905ஆம் ஆண்டோ 3ஆம் ஆண்டோ தான் பரவலாக கிடைக்க ஆரம்பித்தது. அதனை வாசிக்கவில்லை. அது என்ன? பிராமணர்களுடைய தத்துவார்த்த பார்வை என்பது வேதங்களினுடைய உண்மையை உணர்ந்து கொண்ட ஞானத்தை பெற்றவர்கள்தான், அந்த ஞானமடைந்தவர்கள்தான் ஆண்டவனை சென்றடைய முடியும். அவ்வாறு வேதத்தை கற்க வேண்டும் என்றால் அவர்கள்
இருபிறப்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பிறப்பு சாதாரணமாக தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது, இரண்டாவது பிறப்பு அவர்கள் பூணூல் அணிந்து கொண்டு உபநயனம் செய்வது. அது முடிந்த பிறகுதான் வேதத்தை கற்பதற்கான உரிமை உண்டு. வேதம் கற்கும் உரிமை கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த ஞானத்தை பெற முடியும். இந்த ஞானத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் ஆண்டவனோடு இரண்டர கலந்து முக்தி அடைய முடியும். பரமாத்மாவோடு ஜீவாத்மா அந்த வகையில்தான் கலக்க முடியும். பிராமணர்களை தவிர, வேதத்தை வாசிப்பதற்கு உரிமை பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இந்த பிறப்பில் அவர்கள் பிறப்புக்கு இடப்பட்ட கட்டளையை செய்து முடித்து அடுத்த பிறப்பில் பிராமணர்களாக பிறக்கும் வரம் பெற்று பிராமணர்களாக பிறந்தால் மட்டும்தான் அவர்கள் ஞானம் பெற முடியும் என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவமாக இன்று வரையில் அதுதான் இருக்கிறது. இன்று வரையில் வேத பாடசாலையில், அதாவது காஞ்சிபுரத்திலோ அல்லது திருச்சியிலோ அல்லது வேறு பகுதிகளிலோ நடத்தப்படும் வேத பாடசாலைகளில் முறையான வேதத்தை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களிடத்தில் பிராமணர்களை தவிர வேறு யாரும் வேதம் படிக்க முடியாது. அதே சமயம் பிராமணர்களில் பெண்களும் வேதத்தை படிக்க முடியாது. அதற்குள்ளும் ஒரு ஆழமான வரலாற்று பூர்வமான அறிவியல் பூர்வமான காரணம் என்பது இருக்கிறது. அந்த நான் சொல்லிய டேவிட் ரீச் போன்றவர்கள் எழுதுவது என்னவென்றால், இந்தியாவிற்குள் என்ற 4வது அலையாக ஆரியர்கள் வந்தபோது வந்தவர்களில் பெரும்பகுதியினர் ஆண்கள் 90% ஆண்கள், 10% தான் பெண்கள். 10% தான் பெண்கள் என்றால் அதன் பிறகு ஆரியர்கள் அல்லது பிராமணர்கள் இவர்களுடைய பரம்பரை வளர்ந்தது எப்படி என்பதனை பார்க்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே இங்கு இருந்த ஏனைய 3 அலைகளில் உள்ளே வந்தவர்களுடைய சமூகத்தை சார்ந்த பெண்களை மனம் புரிந்து கொண்டுதான் அவர்களுடைய சந்ததி தொடர்ந்து இருக்கிறது என்பதற்கு இன்றைய மரபணு ஆணித்தரமாக அதற்கான நிறுவனங்களை கூறுகிறது. ஏனென்றால் இந்தியாவில் ஆணுடைய மரபணு ரீதியாக பார்த்தால் எல்லா ஜாதிகளும் இரண்டர கலக்கவில்லை. கலப்பு என்பது இல்லாமல் இல்லை என்றாலும் கூட இரண்டர கலக்கவில்லை என்பதனைத்தான் காட்டுகின்றன. ஆனால் பெண்ணுடைய அந்த மிட்டோகாண்ட்ரியா அது என்னவென்பதெல்லாம் வேற ஒரு சமயத்தில் பார்ப்போம். மிட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும் மரபணு அடையாளங்களை வைத்து பார்த்தால் இந்தியாவில் இருக்கும் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். தாய் வழியில், தாயின் கொடி வழியில் பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருப்பவர்கள் அவர்கள் பிராமண பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது தலித் பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது இடைப்பட்ட எந்த ஜாதிகள் என்று சொல்லப்படுகின்ற எந்த ஒரு ஜாதிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவினுடைய பழங்குடியினர் பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே மரபணு கூறுகளை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த 10% வந்தவர்களுடைய மரபணு எல்லாம் இதில் கலந்து நிறைந்து போய்விட்டது என்பதுதான் இன்றைய மரபணு கூறுகிறது. இதனால்தான் பெண்களுக்கும் அவர்கள் அந்த வேதத்தை படிப்பதற்கு உரிமை அளிக்கவில்லை. எந்த பெண் எந்த ஜாதியில் எந்த குலத்தில் இருந்து வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு பக்கம் இது காரணம், இது மட்டுமே காரணம் இல்லை. ஆண் மைய தத்துவம், ஆண் மைய நோக்கு என்பதும் அவர்களுக்கு ஒரு புறம் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அளிக்கவில்லை. இந்த காரணத்தினால்தான் தங்களுக்கு ஆண் கொடிவழி என்பது மற்றவர்களோடு இணைந்து வந்துவிடக்கூடாது என்பதனால் அவர்கள் தங்களுக்குள் ஒரு வேலியிட்டு கொண்டார்கள். அவர்களை பார்த்து ஏனைய ஜாதியினரும் இன்று வரையில் அவர்களை பார்த்து அவர்களை போல செய்வது என்பதை நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் பார்க்கிறோம். பிற்காலத்தில் அது சன்ஸ்கிரிட்டைசேஷன் அல்லது பிராமணைசேஷன் என்ற ஆங்கில சொல்லால் அது அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று அவர்களை பார்த்து அவர்களுடைய திருமண முறைகளை தங்களுடைய திருமண முறைகளாக மாற்றிக்கொண்ட ஏனைய ஜாதியினரை பார்க்கின்றோம். இன்றைக்கு அது இந்தியாவினுடைய பழங்குடிகள் பட்டியல் ஜாதியினரின் ஒரு பகுதி வரையில் அவர்களுடைய திருமண முறைப்பாடுகளை அவர்களை போன்ற அவர்களுடைய அர்ச்சகர்களை கொண்டு நடத்துவது என்பது வந்திருக்கிறது என்பதனை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அவர்களுடைய பெயர் வைக்கும் முறை ரமேஷ், சுரேஷ், அதீஷ், இதீஷ் என்று பெயரை வைத்துக் கொள்வது, இது போன்று 1000 சொல்லலாம். அது தனியாக இன்னும் அதிகம் உங்களிடத்தில் விளக்க வேண்டியதில்லை. இந்த போல செய்வது என்பதை மற்ற பகுதியினரும் அவர்கள் தங்களுக்குள் கை கொண்டு அதன் காரணமாகத்தான் சாதிகள்
அந்த அவரவர்களுடைய ஜாதியினுடைய அகமண முறை என்பது உள்ளூர் உருவாகி அது கெட்டிப்பட்டு சாதிகள் என்பவையும் கெட்டிப்பட்டன என்பதனை அவர் அருமையாக விளக்குகின்றார். அது இன்று வரையில் அது பொருத்தமானதும் சரியானதுமான கருத்தாகத்தான் அது இருக்கிறது என்பதனை தான் நம்முடைய நடைமுறையில் பார்க்கின்றோம். RS சர்மா அவர்கள் தன்னுடைய நூலில் எழுதுவார். அதாவது ஒரு ஜாதி அதனுடைய மட்டம் என்பது ஒன்று, அதன் கீழ் இருக்கும் அதற்கு அடுத்த தட்டில் இருக்கும் பெண்களை திருமணம் செய்து கொள்வதை இந்தியாவினுடைய அனைத்து சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அனைத்து தர்ம சூத்திரங்களும் அதனை கண்டுகொள்வதில்லை என்றால் அதனை அனுமதிக்கின்றன. ஆனால் அவ்வாறு பிறக்கும் அந்த குழந்தைகளுக்கு அவர்களை பிராமணர்களுக்கும் பிராமண பெண்களுக்கும் என்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அதே உரிமையை அளிப்பதில்லை என்றாலும் கூட இவ்வாறு திருமணங்கள் நடந்தால் அவர்களை கடுவில் ஏற்றுவது, அவர்களுக்கு மரண தண்டனை அளிப்பது, அவர்களை ஊருக்கு புதமாக ஒதுக்குவது என்பது நடக்கவில்லை. ஆனால் ஒரு மேல் தட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணை அதன் அடுத்த தட்டில் இருக்கின்ற கீழ்த்தட்டில் இருக்கின்ற ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்வது என்பதனை அவர்கள் தடுத்து இருக்கின்றார்கள். அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். அவை தர்ம சாஸ்திரங்களின்படியே அவை தடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதனை அவர் எடுத்து கூறுவார். இந்த வகையில்தான் பெண்ணடிமைத்தனம் என்பதனையும் சாதிய தூய்மை என்பதனையும் இணைந்ததாக அதனை இணைப்பதாக இந்த அகமண முறை என்பதுதான் சாதி தொடர்ந்து இருப்பதற்கான காரணம் என்று அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கூறுகின்றார். மற்றும் ஒரு முக்கியமான புள்ளியை அவர் தொட்டு காட்டுகின்றார். என்னுடைய வருத்தம் அதனை அவர் அதிகமாக எடுத்து விளக்கவில்லை என்பதுதான். அவர் என்ன சொல்கின்றார்? சாதி என்பது ஒரு மூடப்பட்ட வர்க்கம் என்ற அதே அவருடைய வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் அது இட்ஸ் எ க்ளோஸ்ட் கிளாஸ் என்று சொல்லுகின்றார். அது ஒரு முக்கியமான விஷயம். ஜாதி என்பதற்கு ஆகமண முறை, தர்மசாஸ்திரம், கலாச்சாரம், பண்பாடு, உணவு பழக்கம் இத்தியாதிகள் மட்டும் காரணமல்ல. சாதி என்பதற்கு ஒரு பொருளாதார அடித்தளம், அடிப்படை என்பது இருக்கிறது என்பதனை அவர் லேசாக தொட்டு காட்டினாலும் அதனை விரித்து விளக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு அது தெளிவாக தெரியும். அந்த மூடுண்ட வர்க்கம், ஜாதியும் ஒரு மூடுண்ட வர்க்கம் என்று அவர் சொல்லுவதற்கு அவர் வாழ்ந்த காலத்தை காட்டிலும் இன்றைக்கு ஏராளமான தரவுகளும் புள்ளி விவரங்களும் இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் 1000 நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இயக்குநர்களில் 92% 2 ஜாதியைச் சேர்ந்தவர்கள் தான். பிராமணர்களும் பனியாக்களும் தான் இந்த 2. 58% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் அதில் 3% தான் இருக்கின்றார்கள். 18-20% இருக்கக்கூடிய பட்டியல் ஜாதியினரும் பட்டியல் பழங்குடியினரும் இந்த 1000 நிறுவனங்கள், பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் சேர்த்து அவற்றில் இருக்கக்கூடிய இயக்குநர்களில் 3% தான் அவர்களும் இருக்கின்றார்கள். ஓபிசி எதை பார்த்து வருத்தப்பட வேண்டும், எதை பார்த்து கோபம் கொள்ள வேண்டும், எதை குறித்து அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதனை பாருங்கள். 58% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த 1000 முதல் நிறுவனங்களில், அதாவது இந்தியாவில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்பார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய திரண்ட மொத்த மூலதனத்தில் 80% தனக்குள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களின் இயக்குநர்களாக இருப்பவர்களில் இந்தியாவில் 58% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய பங்கு என்பது 3%. அதில் வேறு ஒரு அறிஞர் இருக்கின்றார். இந்த புள்ளி விவரங்கள் 2012ஆம் ஆண்டு EPW இதழில் ஒரு PhD ஸ்காலர், கனடாவில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் PhDக்காக ரவி சாக்சனா என்பவர் நிகழ்த்திய ஆய்வுகளின் மூலம் அவரும் அவருக்கு ஆலோசகர்களாக வழிகாட்டிகளாக இருந்து 2
கனடிய பேராசிரியர்களும் இணைந்து எழுதிய இது 2012ஆம் ஆண்டு EPWடியில் வந்திருக்கிறது. அதற்கு முன்பே டாக்டர் சந்தோஷ் கோயல் என்பவரும் ஒரு பெண், அவரும் எழுதியிருக்கின்றார். அவர் சொல்வது இன்னும் அதிகம். அவர் சொல்வது என்னவென்றால், இந்த 3% அது 1989 90 எழுதியிருக்கிறார். அப்பயே அவர் சொல்லியிருக்காரு, இந்த 3% என்பதிலும் தமிழகத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்து அல்லது பொதுவாக தென்னகத்திலிருந்து வந்தவர்களுடைய பங்குதான் அதிகம். ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய 58% பிற்படுத்தப்பட்டவர்கள் 3% தான் இந்த பகுதியில் இருக்கின்றார்கள். ஆனால் இது இதற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய 1000 முதன்மையான நிறுவனங்களின் இயக்குநர்கள் என்பதில் மட்டுமல்ல, இதே சதவீதம்தான் IAS ஆபீசர், IPS ஆபீசர், IFS ஆபீசர், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எல்லாவற்றிலும் இதுதான் இருக்கு. எல்லாவற்றிலும் இதேதான் சதவீதமாக இருக்கிறது. இதனை நாம் எந்த அளவுக்கு பேசி இருக்கின்றோம், எந்த அளவுக்கு இடதுசாரிகள் பேசி இருக்கின்றோம் என்பதனை நான் உங்களுடைய முடிவிற்கு விட்டு விடுகின்றேன். ஆனால் இதனை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். 25 வயதே நிரம்பிய அம்பேத்கர் அவர்கள் 1916ஆம் ஆண்டே இதனை சுட்டிக்காட்டுகின்றார். ஆனால் அதனை நாம் எந்த அளவுக்கு கவனத்தில் கொண்டிருந்தோம், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய ஆசான்கள் எந்த அளவுக்கு அதனை கவனத்தில் கொண்டிருந்தார்கள் என்பதனையும் நீங்களே யோசியுங்கள் என்று உங்களிடத்தில் நான் அதனை விட்டு விடுகின்றேன். ஒரு மூடுண்ட வழக்கமாக இந்த சாதி என்பது தொடர்கிறது என்பதனை அவர் தொட்டு காட்டுகின்றார். அத்தோடு அதற்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார அடித்தளம் என்பதனையும் அவர் தொட்டு காட்டுகின்றார். அதனை அதிகமாக விளக்கவில்லை. அவருக்கு கிடைத்தது 1 மணி நேரம் பேசுவதற்கு. எனக்கு கொடுத்த நேரம் போலதான் அவருக்கு அன்றைக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அந்த கருத்தரங்கத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். அவ்வளவுதான் பேச முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்களில் சுமார் 50% மேல் அவர்கள், அதாவது இந்த பகுதியில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய தலித் மக்களில் 60 to 70% நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள். இந்த நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு என்ன செய்தால் விடுதலை கிடைக்கும் என்பதையும் நான் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகின்றேன். ஆனால் இவற்றை எல்லாம் தொட்டு காட்டும் பணியை 1916ஆம் ஆண்டு தன்னுடைய 25வது வயதில் அவர் எழுதிய அந்த முதல் கட்டுரையிலேயே அவர் தொட்டி காட்டியிருக்கின்றார் என்பது மிகுந்த வியப்புக்குரிய விஷயம். அந்த தொட்டு காட்டிய விஷயம் மேற்கொண்டு அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது வளர்த்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டுமோ, பேசப்பட்டிருக்க வேண்டுமோ, ஆய்வு செய்யப்பட்டிருக்க வேண்டுமோ, அந்த அளவுக்கு செய்யப்படவில்லை என்பது எந்த அளவுக்கு துயரமான செய்தி என்பதனையும் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த ஒரு சிறு புத்தகம்தான். ஆங்கிலத்தில் 36 பக்கம்தான், தமிழில் கொஞ்சம் அதிகமாக வருது. அது ஏற்கனவே பல பேரும் அதனை பதிப்பித்துள்ளார்கள். இப்போது NCBHல அவருடைய எல்லா நூல்களுமே பதிப்பிக்க தயாராகி கொண்டிருக்கின்றன. கூடிய சீக்கிரத்தில் அது வெளிவர இருக்கின்றன. இந்த நூலை நீங்கள் கட்டாயமாக படித்துவிட வேண்டும். இடதுசாரிகளாக இருந்தாலும், அம்பேத்கரிஸ்டுகள் என்று சொல்லிக்கொள்பவர்களாக இருந்தாலும், பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லிக்கொள்பவர்களாக இருந்தாலும், இந்தியாவை பற்றியும் இந்திய மக்களை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடைய யாரும் இந்த நூலை விட்டுவிட முடியாது. இதனை தவிர்த்துவிட்டு இந்தியாவை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பது என்பது சரியாக இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். இந்த சிறிய நூலை நீங்கள் அனைவரும் கட்டாயம் படித்தாக வேண்டும். அவர் காட்டும் அந்த செய்தி, இறுதி செய்தி என்னவென்றால், இந்த அகமண முறை என்பதுதான் அடிப்படையில் இந்த ஜாதிய கட்டமைப்பை, இந்த வேலியை, இந்த பெட்டியை காத்து நிற்கிறது என்று அவர் கூறுகின்றார். நான் அதற்கு ஒருபடி மேலே போய், அது உண்மைதான், ஆனால் சாதி என்பதற்கு ஒரு பொருளாதார அடித்தளம் என்பது இருக்கிறது. சாதிகளினுடைய வேலியை
உடைக்க வேண்டும் என்றால், அவை அகற்றப்பட வேண்டும் என்றால், அதன் அடித்தளத்தில் இருக்கின்ற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது முழுமையாக இல்லை என்றாலும் பெருமளவுக்கு அது இல்லாது போகும்போதுதான் இந்த கலாச்சார வீழ்ச்சிகள், கலாச்சார அம்சங்கள், கலாச்சார கூறுகள் என்பதற்கு எதிரான போராட்டங்கள் என்பவை உண்மையில் பலனை கொடுக்கும். அவர் அதனையும் தொட்டு காட்டுகின்றார். பிரச்சாரம் செய்வதால் ஜாதி முறை தோன்றிவிடாது. பிரச்சாரம் செய்வதால் ஜாதி முறை தோன்றிவிடாது. தோன்றிய ஜாதி முறை பிரச்சாரத்தால் அழியவும் முடியாது. மத சம்பிரதாய புனிதத்தை விஞ்ஞான விளக்கத்திற்கு முன்வைக்கும் போக்கு எவ்வளவு தூரம் தவறானது என்பதை தெரிவிப்பதே எனது நோக்கமாகும். ஆக ஜாதி என்பதனை புரிந்து கொள்வதற்கு அவருடைய நூலை படிக்க வேண்டும். ஜாதியை தாண்டியதாக இந்திய சமூகம் மேற்கொண்டு ஒரு முழுமையான விடுதலையை நோக்கி அது நடக்க வேண்டும் என்றால் இதற்கு எதிரான ஒரு போக்கை ஆதரிக்க வேண்டும், அதனை புரிந்து கொள்ள வேண்டும், அதனை பரப்ப வேண்டும் என்பதை நான் அவருடைய இந்த நூலின் மூலம் நான் புரிந்து கொள்கிறேன். இதனை நீங்கள் படித்து நீங்களும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். நான் அவரே கூறியது போல அவருக்கே யாரும் என்னுடைய கருத்தை தவறென்பதனை எடுத்து கூறினால் நான் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அவரே கூறும் பொழுது நான் அதை திரும்பவும் கூறித்தான் ஆக வேண்டும் என்பது கூட கிடையாது. நம்மை போன்ற சிறுவர்களுக்கு அது சொல்லாமலேயே அது பொருத்தமானது தான். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து கூறினால் நான் பயனடைவேன் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தருமபுரி தோழர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். தோழர் நன்றி, நல்ல நன்றி சார் தோழர். நன்றி தோழர். நல்ல விரிவான ஆழமான பேச்சு, மிக பயனுள்ளதாக இருந்தது. நூலை ஏற்கனவே படித்திருந்தாலும் நீங்க அதை வழங்குகிற அந்த கண்ணோட்டம் மிகவும் பயனுள்ளதா இருந்தது. நல்ல தொடக்கம் ராஜன், தொடர்ந்து பேசுவோம். தோழர், ஒரு விஷயம் என்னன்னா, சதி பற்றிய அகமன முறையில் சதியினுடைய பங்கு என்பது ரொம்ப நம்ம பொதுவான அபிப்பிராயத்துக்குள்ள வராத ஒரு விஷயங்கிறதே தெரிய சொல்றாரு. அதை பத்தி நீங்க. ஆமாம், அவர் எழுதியிருக்கிறார் அதுல. அதாவது இந்த சாதிய தூய்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சதி என்பதனை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதனையும் அவர் விளக்குகின்றார். ஜாதிய தூய்மை என்பதனை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில் அல்லது ஒரு கூட்டத்தில் திருமணத்தின் ஆகி கணவனை பறிகொடுத்த பெண்கள் இளம் வயது பெண்களாக இருந்தால் அவர்கள் வாழ்வில் பிற்பகுதியில் வேறு சாதியினரை சேர்ந்த ஆண்களோடு கலந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த ஜாதி கலப்பை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சதி என்ற ஒன்றே உருவானது என்பதனை அவர் விளக்குகின்றார். அது சதி எந்த அளவுக்கு எல்லா ஜாதிகளிடத்திலும் இருந்ததா இல்லையா என்பதை நானும் யோசித்து பார்த்தேன், தேடி பார்த்தேன். அவ்வாறு இருந்ததற்கு பரவலாக எல்லா ஜாதியினரிடத்தில் இருந்ததற்கு எனக்கு எதுவும் தரவுகள் கிடைக்கவில்லை. பிராமணர்கள் அதனை பின்பற்றினார்களா என்பதற்கும் எனக்கு எங்கும் சான்றுகள் கிடைக்கவில்லை. பிராமணர்கள் இந்த பெண்களை மொட்டையடித்து அவர்களுக்கு உண்டு உரித்தான அந்த உடையை உடுத்து செய்து அவர்களை ஒரு மூலையில் அமர்த்தினார்கள் என்பதும், அதனை பார்த்து அதையே போல செய்வதாக ஏனைய ஜாதியினரும் அதனை பின்பற்றினார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆக அந்த வகையிலும் பெண்ணடிமைத்தனம் என்பதும் ஜாதி என்பதும் ஒன்றோடு ஒன்று கைபிடித்து நடப்பதாகத்தான் இருந்திருக்கிறது என்பதனை அவர் விளக்குகின்றார். நான் அது குறித்து அதிகம் பேசவில்லை.
அதிகம் பேசவில்லை. ஆனால் அது அவரால் விளக்கப்பட்டுள்ளது. அதுவும் ஒரு சிறு அளவுக்குத்தான், ஏன்னா மொத்தமே 36 பக்கம்தான் என்பதனால் அதுவும் ஒரு சிறு அளவுக்கு அவரால் தொட்டு காட்டப்பட்டுள்ளது என்பது உண்மைதான். 1987ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் சதி எதிர்ப்பு காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லும் பொழுது பிஜேபி இதை எதிர்த்து இருக்கிறார். இன்று வரை அதற்குடைய தொடர்ச்சி இருக்கிறது என்று அது இருக்குதான். சாதியினுடைய எல்லா அம்சங்களை குறித்தும் அந்த தொடர்ச்சியை இன்றும் நாம் பார்க்க முடிகிறது. நான் ஒன்று இதில் சொல்லாத ஒன்று, அம்பேத்கரும் சரி ஆர்.எஸ். சர்மா அவர்களும் வட இந்தியாவில் குறிப்பாக சிந்து கங்கை சமவெளிகளில் இந்த வர்ணங்கள் எவ்வாறு சாதிகளாக மாறின என்பதனை அதிகம் விளக்குகின்றார்கள். இது தென்னகத்திற்கு எப்படி பொருந்தும் என்பது விளக்கப்படாததாகத்தான் இருக்கிறது என்றே நான் கருதுகின்றேன். என்னால் தென்னகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான மக்கள் அல்லது ஆரிய வர்த்தத்துக்கு வெளியில் இருக்கும் எல்லோருமே பிராமண அவர்களுடைய வேதங்களின்படி அல்லது அவர்களுடைய வரையறுப்புகளின்படி எல்லோருமே சூத்திரர்கள் தான் எல்லோரும். அதனால் இங்கிருந்து நான் வைசியர், நான் ஆயிர வைசியர், நான் அந்த சத்திரியர், அதெல்லாம் நம்மளா சொல்லிக்கிறது தான், நம்மளா சொல்லிக்கலாம் எது வேணாலும். ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் எல்லோருமே சூத்திரர்கள் தான். சில சைவ வேளாளர்கள் போய் நாங்களும் முட்டையை தொட மாட்டோம் அப்படின்லாம் அவங்ககிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க. அவனுக்கு தெரியும், நீ முட்டையை வேணாலும் தொடாம இரு, எதை வேணாலும் தொடாம இரு, அதுவல்ல அடிப்படை என்பதை அவர்கள் அறிவார்கள் அல்லவா. அதுபோல இந்த அனைவரும் சூத்திரர்கள் தான். ஆரிய வர்த்தத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அனைவருமே சூத்திரர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் தனித்தனியாக வர்ணம் என்பதெல்லாம் இந்த காலத்திலும் கிடையாது. இங்கு சாதி என்பது மிக மிக பின்னால் தான் வந்தது என்பதனைத்தான் நேற்று முத்தரசன் அவர்களுக்கு மார்க்ஸ் விருது வழங்கிய பொழுது தமிழ்ச்சுடர் விருது வழங்கப்பட்ட சுப்பராயலு அவர்களும் அவருடைய ஆசிரியரான நொபுரு கரசிமா போன்றவர்கள் அவர்கள் செய்த ஆய்வுகள், அவர்களுடைய கல்வெட்டு ஆய்வுகள், அவர்களுடைய தமிழ் இலக்கிய ஆய்வுகள், இவற்றிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழகத்தில் சாதி என்பது காலூண்ட ஆரம்பித்திருக்கிறது என்பதனை சொல்லுகின்றார்கள். எனவே தமிழகத்தில் சாதி என்பது உருவானது எப்படி என்பது இன்னும் நுணுகி ஆய்வு செய்யப்பட வேண்டியதாகத்தான் இருக்கிறது. வட இந்தியாவில் வர்ணங்களுக்கு இடையிலான உறவுகள் அல்லது உறவின்மை அதிலிருந்து பிரிந்தது போல தமிழகத்தில் பிரிவதற்கு வாய்ப்பில்லை என்பதனாலும் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இங்கு வந்திருக்கிறது ஜாதி என்பது காலூண்ட ஆரம்பித்து 11, 12, 13ஆம் நூற்றாண்டிலெல்லாம் கிட்டத்தட்ட இன்று இருக்கும் அளவுக்கு சாதி என்பது காலூண்டி விட்டது என்பதனையும் அவர்கள் கூறுகின்றார்கள். தமிழகத்தில் அல்லது தென்னிந்தியாவில் சாதியினுடைய உருவாக்கம் என்பது வட இந்தியாவில் சாதி உருவானதை விளக்கிய அளவுக்கு அவர்களால் விளக்கப்படவில்லை. அம்பேத்கர் அவர்களாலும் அது குறிப்பாக அது ஆய்வு செய்யப்படவில்லை. ஆர்.எஸ். சர்மா போன்றவர்களாலும் அது போதுமான அளவுக்கு ஆழமாக ஆய்வு செய்யப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அவர்களை தாண்டி நாம் செல்ல வேண்டிய தூரம் என்பது இருக்கிறது என்பதனையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று கருதுகின்றேன். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த மிக ஆழமானது ஒரு விவாதம் அல்லது உங்களுடைய கருத்துரை ரொம்ப அதாவது தீவிர ஒரு வாசிப்புல எடுத்துக்கொண்ட உங்கள் அனுபவத்தின் பேரில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். இது ஒரு விவாதம். இன்றைக்கு 108 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புத்தகம் விவாதிக்கப்படுகிறது என்றால் அதுக்கு நம்முடைய ராஜனுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பேச்சின் ஊடாக ஒன்றை குறிப்பிட்டீர்கள். அந்த காலத்தில் சூத்திரர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அப்படி கற்றவர்களுக்கு கூட சான்ஸ்கிரிட் கற்றுக்கொள்வதற்கு மறுக்கப்பட்டது. ஏறத்தாழ 1951 பெரியார் சான்ஸ்கிரிட் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ்கிரிட் இருந்தாதான் ஒரு குவாலிபிகேஷன் வந்திருந்தாங்க. அப்பதான் மாற்றப்பட்டது. ஆக
அதனாலேயே வந்து அவர் போர்ச்சுக்கல் வந்து 3வது மொழியாக போர்ச்சுக்கல் எடுத்து படிச்சார் டாக்டர் அம்பேத்கர். அதுதான் அவருடைய கல்வியினுடைய இளமை பருவத்தில் அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஜாதியின் மூலத்தை அறிந்து கொள்வதற்காக அவர் சான்ஸ்கிரிட் அவராகவே கற்றுக்கொண்டார். அகராகவே கற்று இந்த ஆய்வுகளை எல்லாம் பல்வேறு கோணங்களில் எடுக்கிறார். அதுக்கு பின்னாடிதான் வந்து அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், ஹூவர் சுத்ரா, இந்த இதுங்கெல்லாம் வந்து அந்த மூல நூல்களிலிருந்தே இந்த ஜாதியினுடைய தோற்றம், எழுவாய், அதனுடைய வளர்ச்சி பற்றி அவங்க பேசியிருக்கிறாரு. அந்த காலத்துல அதனாலதான் அவர் போர்ச்சுக்கல் எடுத்தார். அதனால அவர் படிக்கவில்லை என்பதை விட அவர் பின்னாடி வந்து சான்ஸ்கிரிட் படித்ததாகத்தான் அவரே கூறியிருக்கிறார் ஏதோ ஒரு இடத்துல. அப்படியா, எனக்கு தெரியல. அவர் சொல்ல வரும் பொழுது அவற்றை ஆங்கிலத்தில் தான் படித்ததாக அவர் சொல்லியதாக நான் கருதுகின்றேன். ஆனால் சான்ஸ்கிரிட் படித்த அந்த மூல நூல்களில் இருந்து தான் அவர் இந்த மனு தர்மம் அதுல இருக்கக்கூடிய இதுங்களை எல்லாம் வந்து மூல நூல்ல இருந்தே அவர் எடுத்துக்கிட்டதாக அறிகிறேன். தெரியல, நான் அப்படி படிக்கல. நான் பாக்குறேன், நான் செக் பண்ணி பாக்குறேன் நான். ஓகே. ஆனா நிச்சயமாக 1916 அவர் வந்து இதனை படிக்கவில்லை என்பது எந்தவித சந்தேகமும் வரவே இல்லை. இதெல்லாம் பரவலாக ஆங்கிலத்தில் வரவில்லை. ஆங்கிலத்தில் மட்டுமில்லை, சமஸ்கிருதத்திலேயே நவீன நூல் வடிவில் ஒன்று தொகுக்கப்பட்டு உருப்படியான பதிப்பாக அது வந்தது என்பது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் அந்த பதித்த போதுதான் அது வெளிவந்தது. நீங்கள் சொல்லுவது போல பிற்காலத்தில் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்பது எழுதிய காலத்தில் எல்லாம் ஆங்கில புத்தகங்களும் எளிதில் கிடைத்தன, சமஸ்கிருத பதிப்பும் எளிதில் கிடைத்தது. அவர் படித்திருக்கலாம். 1936 அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் 1936, ஹூவர் சுத்ரா 1946 எழுதியிருக்காரு. அந்த சமயத்துல எல்லாம் வந்து மொழிபெயர்ப்பும் எளிதாக கிடைத்தது, சமஸ்கிருத பதிப்புகளும் கிடைக்க ஆரம்பித்து விட்டன. அதனால அவர் படித்திருக்கலாம். எனக்கு தெரிந்து அவர் மீண்டும் அந்த சூத்திரர்கள் யார் என்ற புத்தகத்தில் எழுதும் போதும் நான் சமஸ்கிருதத்திலிருந்து இவற்றை கூறவில்லை, ஆங்கிலத்திலிருந்து தான் கூறுகிறேன் என்று கூறியிருப்பதாக எனக்கு நினைவு. கூறியிருக்கிறார். நான் சமீபத்தில் படித்தேன், அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த சூத்திரர்கள் யார் என்பது புத்தகத்தில் நான் ஆங்கிலத்தில் தான் படித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்தில் எளிதாக கிடைக்கிறது. அது நீங்க இதுலையும் தமிழ்லையும் அலைகள் பதிப்பகத்தில் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் டிஆர் கிரிஃபித் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு. டிஆர் கிரிஃபித் அந்த மேக்ஸ் முல்லருடைய அந்த பதிப்பு குழுவிலேயே இருந்தவர். அவர் அந்த ரீஸ் டேவிட், இந்தியாவில் பௌத்தம் பற்றி எழுதிய ரீஸ் டேவிட், இவர்கள் எல்லோருமே அந்த பதிப்பு குழுவில் இருந்தவர்கள். எனவே அவர் அந்த அவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர், டி கிரிஃபித். அவர் சமஸ்கிருத பதிப்பு, மேக்ஸ் முல்லர் பதிப்பித்த சமஸ்கிருத பதிப்பிலிருந்து ஆங்கிலத்திற்கு அதில் மொழிபெயர்த்திருக்கின்றார். 2-3 வேதங்களை அவர் மொழிபெயர்த்தார், ஒரு வேதத்தை மற்றவர் மொழிபெயர்த்தார் என்று நினைக்கின்றேன். 2 பேர்கள் சேர்ந்து அந்த 4ஐயும் மொழிபெயர்த்து அது நூலாக கிடைக்கிறது. சாஃப்ட் காப்பி இணையத்தில் கிடைக்கிறது. நீங்கள் அதனை பார்க்கலாம். தேங்க்யூ. தோழர், வேற எதுவும் கேள்வி இருக்கா? மிக சிறப்பான அறிமுகம் தோழர். ரொம்ப நன்றி. அருமையா இருந்தது. சிறப்பு. நன்றி தோழர். சிங்காரவேல் லேட் கமரா. ராஜன், நிறைவு செய்யலாமா? பண்ணிக்கலாம். அடுத்த கூட்டம் வந்து கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமையே 2 வாரம் கழித்து 2வது வாரம் எடுத்து போட்டுக்கலாம். அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் புத்தகத்தை பற்றி பேசலாமா என்ற ஒரு யோசனை இருக்கிறது. ஆட்கள் அது முடிவு செய்து ஒரு நாளில் நான் அந்த குரூப்ல அறிவிச்சிடுறேன். பட் 2 வாரம் கழித்து தான் அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போட்டுக்கலாம். வேற ஏதாவது சொல்ல இருக்கா? சிங்காரவேல் இருக்காரா? சிங்காரவேல் தோழர் இருக்க. மனோ சிங்காரவேல் அவர் தானே? அவர்தான் டாக்டர். பேச்சு காணோம். ரைட். சிங்காரவேல்
சிங்காரவேல் தோழர். சார் சொல்லுங்க சார். தோழர் சிசுபாலன் பேசுறேன். எங்க அவரை பத்தி அறிமுகப்படுத்தவே இல்லையே? இல்லை பரவாயில்ல, அது அறிமுகம் ஆயாச்சே. தோழர் நான் 8:20 மேல நிறைவா join சில பண்ணேன். வார்த்தைகள் சொல்லி முடிங்க அவரை பத்தி. சரி, இப்ப சொல்லி முடிங்க. நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும். தோழர் பாக்கு ராஜன் அவர்கள் மிக சிறப்பான முறையில அவர் ஆய்வாளர், மொழிபெயர்ப்பாளர், நிறைய ஆங்கில நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. குறிப்பா இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் எப்படி மனித வளர்ச்சிக்கு மேம்பாடு அடையக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சியில் பகுத்தறிவு என்கின்ற அவர் நூல், கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கத்தை கொண்ட அந்த நூல் தொடர்ந்து புதிய புதிய பதிப்பை கண்டு வருகிறது. இப்ப அதனுடைய 2வது பாகத்தையும் வெளியிட போகிறார். சாதியும் மரபணுவும் இது குறித்து ஒரு நூல், சிறிய நூல் பாரதிய புத்தகாலயத்தில் வெளிவந்திருக்கிறது அவருடைய நூல்ல. அப்புறம் ஃபைசஸ் அகமத் அவருடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். சமீபத்துல நம்ம மறைந்த செம்பகலட்சுமி பேராசிரியர் அவர்களை பத்தி தொடர்ந்து முகநூல்ல கூட பேசிட்டு இருந்தோம். அவர் உங்கள் நூலகத்துல ஒரு பெரிய அவர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து அவரை பற்றிய குறிப்பு தோழர் ராஜன் தோழர் அவரை பற்றிய குறிப்பு நம்முடைய அந்த வாட்ஸ்அப் குழுவில் போட்டிருக்கார். பொருளாதாரம் குறித்தும் தத்துவம் குறித்தும் தொடர்ந்து எங்களோடு வகுப்பு எடுத்து நாங்கள் தருமபுரியில் மூலதனம் நூலை தொடர்ந்து வாசிப்பதற்கு அவர் உதவி வருகிறார். அவரால் நாங்கள் 2 பாகத்தை படித்திருக்கிறோம். தொடர்ந்து மொழிபெயர்ப்பு பணியை சிறந்த முறையில் செய்து வரக்கூடிய தோழர் பாக்கு ராஜன் அவர்கள் இங்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் பல்வேறு நாடுகளில் பேசிக்கலி இன்ஜினியரிங் அண்ட் MBA முடித்த அவர் பல்வேறு வளைகுடா போன்ற ஐரோப்பிய போன்ற நாடுகள்ல பெட்ரோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அவர் ஒர்க் பண்ணவர். அவர் நடத்திய கூட்டங்களின் மூலமாக தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிந்தது. இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம ஆர்கானிக் ஃபுட்னு சொல்லக்கூடிய அந்த நவீனமயமாக்கப்பட்டக்கூடிய உணவுகளில போடக்கூடிய உரங்கள் எல்லாமே பெட்ரோலிய கழிவுகளில் இருந்தும், இன்னைக்கு நம்ம உபயோகக்கூடிய பெயிண்டுகள் அதுவும் பெட்ரோலிய கழிவுகளில் இருந்தும், உரங்கள், இன்னும் பல விஷயங்களை இந்தியாவில் எப்படி ரிஃபைனரி செய்யப்படுகிறது என்ற பல விஷயங்களை அவருடைய கூட்டங்கள் மூலமாக அவரின் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆய்வாளர், தொடர் மொழிபெயர்ப்பாளர், அவர் இந்த கூட்டத்திற்கு நம்ம அனைவருக்கும் அம்பேத்கருடைய நூலை அவர் சிறப்பாக நமக்கு சொல்லதற்கு அவருக்கான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிறைவு செய்யுங்க ராஜன். அடுத்த கூட்டம் வரும் செவ்வாய் அன்றுக்கு பதிலாக அதுக்கு 14 நாளை விடவும் என்ன கூட்டம் என்பது அறிவிக்கப்படும். ரைட்.